அதாவது அழிவுகளை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்ல, அழிவுகளை தாங்குகிற சக்தி நமக்கு இருக்கணும். அழிவுகளை பார்த்து பயப்படக்கூடாது. அப்போ அதுக்கு ஏற்ற உணவு தான் நாம் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அழிவுகளை அழிவுகளை நோக்கி போகக்கூடிய அந்த தைரியம் மனிதர்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வேற்று கிரகத்துக்கெலாம் போகிறாங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, கடலுக்கு போகிறாங்க, கடலுக்கு அடியில் போகிறாங்க, மலைகளுக்கு மேலே போகிறாங்க, எவரெஸ்ட் சிகரம் அங்கெல்லாம் போகிறாங்க. இப்படி பயங்கரமான அந்த அழிவுகளை நோக்கி இதனால் இப்படி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அழிவுகள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும், ஆபத்துகள் ஏற்படும். எல்லாத்தையும் தாங்க என்னால் முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியம் எங்கேருந்து வருது? பயங்கரமான அசாத்திய தைரியம் எங்கேருந்து வருது? காரணம் இந்த சாப்பாடு தான் அந்த தைரியத்தை கொடுக்குது. அழிவுகளை நோக்கி போகும்போது உனக்கு ஒரு தைரியம் தேவைப்படுதில்ல, அந்த தைரியத்தை எது கொடுக்குது? இந்த சாப்பாடு தான் உனக்கு கொடுக்குது. இந்த சாப்பாடை சாப்பிட்டா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் அழிவுகளை நோக்கி போவதற்கு தேவையான தைரியத்தை கொடுக்கக்கூடியது. இதை சாப்பிட்டாலே நீ அழிவை நோக்கி தான் போவ. ஏன்னா இதை சாப்பிட்டா உன் உடம்புல நோய் வேற ஏற்படும். அதுவும் உன் உடம்புக்குள்ளேயும் அழிவு தான் வருது. நோயின்னா அழிவுன்னு அர்த்தம். இதை சாப்பிட்டா உன் உடம்புக்குள்ளேயும் உன் உடம்பும் அழிவை நோக்கி தான் போவோம். அதனால நம்ம உடம்பு அழிய தான் போகுது. அழிவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அழிவு ஏற்படுத்துகிற உணவு அழிவை நோக்கி போகும்போது ஒரு மரண பயம் ஏற்படுதில்ல, இந்த சாப்பிட்டாலே ஒரு மரண பயம் ஏற்படும். கண்டிப்பாக நோய் வரும், இப்படி தொடர்ந்து சாப்பிட்டா நோய் வரும், ஒரு மரண பயம் ஏற்படும். அப்போ அந்த அழிவை நோக்கி போகிறோம். அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, ஒரு மரண பயத்தோடே நீ இந்த வாழ்க்கையை கடக்கும்போது உனக்கு ஏற்படுகிற அனுபவங்கள். நாம் அழிவை நோக்கி போகிறோம் அப்படின்னா நாமளும் இந்த உலகத்தை அழிச்சிட்டு தான் போகணும். நாம் மட்டும் அழிவை நோக்கி போகக்கூடாது, நாமளும் இந்த உலகத்தை அழிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அழிவை நோக்கி போகிறதுக்கு அந்த தைரியத்தை மனிதர்களுக்கு தருவது எது? இப்போ ஆடம்பரமாக வாழணுமா? அப்போ அழிவை நோக்கி போகிற அந்த தைரியம், திறமை எல்லாமே இருந்தால் தான் உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியும். அழிச்சாதான் ஆடம்பரமாக வாழ முடியும். மனிதர்களை அடிமைப்படுத்தணும், அவங்களுடைய மகிழ்ச்சியை அழிக்கணும், உயிரை பணயமாக வைக்கணும், உடல் ஆரோக்கியத்தை அழிக்கணும். அழிச்சாதான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும். சும்மா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், அப்படி 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், போய் விஞ்ஞானியை வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நீ விஞ்ஞானியாவோ இன்ஜினியராவோ டாக்டராவோ எந்த ஒரு வேலையும் கடினமாக உழைச்சா உன்னால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது, நட்பு, ஃப்ரெண்ட்ஸு, காதல் எதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ உன்னுடைய மகிழ்ச்சியை அழிச்சாதான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும். ஆடம்பரமாக நீ அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது. நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்க முடியாது. அப்போ உன்னுடைய மகிழ்ச்சியை நீ அழிக்கணும், மரியாதையை அழிக்கணும். பிறருக்கு அடிமையானு ஏன் வேலை பார்க்குற? உன்னோட வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்வ. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வ. நீ வேலை பார்க்குற ஆஃபீஸில், கம்பெனியில் யாருன்னே தெரியாது, அவங்க சொல்கிற எல்லா வேலையும் நீ செய்வ. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க மேடம்னு சொல்லிட்டு. எதுக்கு அவ்வளோ ஊழ கும்பிடு போடுற? எதுக்கு அடிமையாக இருக்கிற? உனக்கு சுயமரியாதை இல்லையா? உன்னோட சின்ன பையன் தான் இருப்பான், அவன் ஒன்றை வேலை வாங்குவான். அவன் ஏன்னா உன்னோட அதிகமாக படிச்சிருப்பான், உன்னோட மேலதிகாரியாக வந்திருப்பான். அவன் உன்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். சரிங்க சார், சாரி சார்னு, பூரி சார்னு ஏன் சொல்கிற? ஆடம்பர வாழ்க்கை தான் காரணம். ஏன்னா அந்த வேலையை பார்த்தா அவனுக்கு சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை வச்சு ஆடம்பரமாக வாழ போகிற. அப்போ உன் ஆடம்பர வாழ்க்கைக்காக உன் மரியாதையை அழிச்சிட்ட. அப்போ இப்படி தான் யாரோ தெரியாதவங்க சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்கிற. ஆடம்பர வாழ்க்கைக்காக நீ பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் நீ உழைச்சிட்ருக்க. நீ ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுற உணவை வெளியே யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க, யார் தெரியாது, ஆனால் யார் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியாது, அவங்களுக்காகலாம் இவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் உழைக்கிறார். ஆடம்பர வாழ்க்கைக்காக யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் ஒரு மருத்துவம் செய்கிறார். அதுவரை இன்றைக்கி நாம் செய்ய ஒரு நெசவாளி யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் அவர் நெசவு பண்ணிகிட்ருக்கார். இதான் அடிமைத்தனம்ன்றது. நம்ம யாருக்கு பண்ணுவோம்? பிடிச்சவங்களுக்காக தானே எந்த உதவியும் பண்ணுவோம். நீங்கள் பிடிச்சவங்ககிட்ட தானே அன்பாக பேசுவீங்க, பாசமாக பேசுவீங்க, பிடிச்சவங்க கூட தானே வாழணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இப்போ யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு நெசவாளி எல்லாம் விவசாயியாக இருக்கீங்க, நீங்கள் உற்பத்தி பண்ணுற உணவை நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்றவங்க எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களா? போய் பழகி பார்த்தா தெரியும், உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காகலாம் நீங்கள் உழைக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம யாருன்னு அடிமைத்தனம் தான் காரணம். அப்போ மான மரியாதை விட்டுட்டோம், நம்ம பிடிக்காதவங்களுக்காகலாம் வேலை பார்க்குறோம். காரணம் இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக. அந்த மாதிரி நீங்கள் அழிக்கணும்னு நினச்சாதான் இந்த ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். உங்கள் மரியாதையை, மகிழ்ச்சியை,
உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் அழிச்சாதான் அன்பு அன்பு பாசம் குடும்பத்தோடு நேரம் செலவிடுகிற அந்த இது எல்லாத்தையும் அழிச்சாதான், அழிச்சிட்டு தியாகம் பண்ணி உன் தொழிலில் நீ கடினமாக உழைச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த வாழ முடியும். இந்த இயந்திர அறிவியல் ஆடம்பரமாகவும் வாழ முடியும். ஆடம்பர வாழ்க்கை அப்போ தான் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் அதற்கு அந்த ஆடம்பர வாழ்க்கை இருக்குல்ல, அழிவை நோக்கி போகிறதுக்கு அதற்கேற்ற ஆசையை தூண்டுவது இந்த உணவு தான். அழிக்கக்கூடிய உணவு, இந்த அழிப்பதை ஏற்றுக்கொள்கிற உணவு, அழிப்பதற்கு துணிந்து விடுகிற உணவு. அதை சாப்பிட்டாலே உடம்புல நோய் வரும். அப்போ நீ நியாயப்படி உன் உடம்புலையே நீ அழிவை ஏற்றுக்கிற. அப்போ நீ ஆடம்பரமாக வாழ்க்கைக்கு போகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது. ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா அழிவை நீ ஏற்றுக்கொண்டாய். அழிவை ஏற்படுத்துகிற உணவுகளை நீ சாப்பிடுகிறாய். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளை சாப்பிட்ற. அப்போ அழிவை நோக்கி போகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது. நீ உண்மையான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டா உங்களுக்கு அழிவை நோக்கி நீங்கள் போவீங்க. அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த உலகத்தை ஒரு கை பார்த்துடலாம், இந்த உலகத்தை நாம் அந்த மாதிரி எண்ணம். அதனால் நீங்கள் உணவை மாற்றிட்டா தான் அந்த அழிக்கணுங்கிற எண்ணத்துலேருந்து விடுபட முடியும். அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி அணு ஆயுதம், போர், எல்லாம் குற்றங்கள் நடைபெறுவதற்கு, விபத்துகள் நடைபெறுவதற்கு எல்லாத்துக்கும் காரணம். பேராசைக்கு இந்த அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தருகிற இந்த உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது.